Hey guys, welcome back to my YouTube channel. மும்பையில் டே 3. இன்றைக்கி ஒரு பீஸ்ஃபுல்லான மார்னிங் தான். காலையிலே பிரேக்ஃபாஸ்ட் சாப்பிட்டுட்டு பாதாம் மில்க் குடிச்சிட்டு லேப்டாப் ஓப்பன் பண்ணியாச்சு. ஸோ ஒர்க் ஃப்ரம் ஹோம்க்கு ஏற்ற மாதிரி பக்கத்தில் ஒரு குட்டி ஸ்நாக்ஸ் வச்சுட்டு வேறு லெவல் காம்போ. ஒர்க் ஃப்ரம் ஹோம் பண்ணும்போது அந்த ஃப்ரூட் சாப்பிட்ற ஹாப்பினஸ்ஸே ரொம்ப நல்லாயிருக்கும். அண்ட் என்னோடய ஃபேவரட் ஃப்ரூட் டூ. New city, same routine, but the vibe it difference. Evening la special plan, shopping with Tata. Let's go. In the view la Mumbai romba special. Early morning light, street sound and this light breeze from the window. Calm on a start to the day. நான் சென்னையில் பிஸி ரொட்டீனுக்கு இருந்த ஃபீலில் இருந்தேன். பட் இயர் திஸ் சிட்டி கிவ்ஸ் மீ த பாஸ். ஐ ரிமைண்டட் டு ஜஸ்ட் லுக் அவுட் அண்ட் பிரீத். ஒரு கப் காஃபி எடுத்துகிட்டு இந்த விண்டோவில் உட்காந்தா நேரம் போகிறதே தெரில. ரொம்ப சிம்பிளாக இருக்கும், பட் ஆர்ட்க்கு ஃபுல்லாக இருக்கும். திஸ் இஸ் தாத்தா வீடு. ஃபர்ஸ்ட் டைம் ஸ்டே பண்ணுறது, பட் சம்ஹவ் ஃபீல்ஸ் லைக் ஐ ஹவ் ஆல்வேஸ் பிலாங்ட் ஹியர். தட் வார்ம் அண்ட் த ஸ்மெல் ஆஃப் காஃபி அண்ட் த பேக்ரவுண்ட் ஆல் இண்டியா ரேடியோவில் ஒரு நாஸ்டாலஜிக்கல் சவுண்டு மாதிரி. இந்த மார்னிங் கிளாமாக இருந்துச்சு. ஒரு ஸ்டோரி இருக்குது, நாட் லவுட் நாட் ஃபாஸ்ட் பட் பீஸ்ஃபுல். மும்பையோட ரஷ்க்கும் இதுக்கும் ஒரு கான்ட்ராஸ்ட் தான். ஆனால் ஐம் ஹோல்டிங் ஆன் த போட். இந்த vlogல நாட் ஜஸ்ட் வாட் ஐ டிட் பட் ஹவு ஐ ஃபெல்ட். ஐ வாண்ட் டு ஷேர் தட் வித் யூ. ஸோ சிட் வித் மீ, லுக் அவுட் சைட் திஸ் விண்டோ அண்ட் லெட்ஸ் பிகின் திஸ் டே டுகெதர். Work continues as usual. Mails, meetings and a few bites of that sweet Goa in bed. தாத்தா பக்கத்தில் இருந்ததுனால எனக்கு ரொம்ப சப்போர்ட்டிவாக இருந்தது. யூஸ்வலாக ஒர்க் ஃப்ரம் ஹோம் பண்ணுறோம் அப்படின்னாலே கொஞ்சம் போர் அடிக்கும் அண்ட் கண்டினியூஸாக ஃபுல்லாக ஒர்க் பண்ண முடியாது. பட் தென் தாத்தா பாட்டி பக்கத்தில் இருந்ததுனால அவங்க கூட அப்படியே பேசிட்டு நானும் டைம் பாஸ் பண்ணிட்டேன். கொஞ்சம் எனக்கு ப்ரொடக்டிவிட்டி இன்க்ரீஸ் ஆன மாதிரி இருந்தது, ஈவன் இன் திஸ் நியூ என்விரான்மெண்ட். அப்பப்போ இந்த மழையை கொஞ்சம் நேரம் பார்த்துட்டு அண்டு தாத்தா பாட்டி கூட பேசிட்டு, யாராவது அப்பார்ட்மெண்ட்டில் வந்தாங்க அப்படின்னா அவங்க கூட அப்படி பேசிட்டு, குக் வராங்க அவங்கக்கிட்டையும் எனக்கு லாங்குவேஜ் புரியல தான், ஸ்டில் அவங்க என்ன பேசுகிறாங்க அப்படின்றத அண்டர்ஸ்டாண்ட் பண்ண ட்ரை பண்ண மாதிரி இருந்தது. ரொம்பவுமே ஃபன்னியாக தான் இருந்தது. பட் தென் எப்படியோ நானும் மேனேஜ் பண்ணிட்டேன். என்னோடய லாங்குவேஜ் அவங்களுக்கு புரியாது, அவங்களோட லாங்குவேஜ் எனக்கு புரியாது. ஸோ எங்கள் 2 பேருக்குள்ளே எங்கள் எல்லாருக்குள்ளே டிரான்ஸ்லேட்டர் தாத்தா தான். ஸோ அவருக்கு எல்லா லாங்குவேஜும் தெரிஞ்சதுனால அவர் 2 சைடும் ஒரு டிரான்ஸ்லேட்டர் மாதிரி இருப்பார். ஆஃப்டர்நூனில் பாட்டி ப்ரிப்பேர் பண்ண சிம்பிள் அண்ட் சோல்ஃபுல் லன்ச் தான். ஸோ இன்றைக்கி சாம்பார் அண்ட் பீட்ரூட்டில் ஒரு எப்படி சொல்கிறது, அது துவையல் மாதிரி ஒன்று பண்ணியிருந்தாங்க. ரொம்ப நல்லா இருந்தது. அண்ட் பீன்ஸ் பொரியல். ஸோ நல்ல ஒரு காம்பினேஷனாக இருந்தது. அண்டு லன்ச்னாலே அது கூட கண்டிப்பாக பட்டர் மில்க் இருக்கும். ஸோ ஒரு கிளாஸ் பட்டர் மில்க், ஒரு கம்ப்ளீட் மீல் சாப்பிட்ட மாதிரி ஒரு ஃபீல் இருந்தது. மும்பையில் இருந்தாலுமே ரொம்ப கம்ஃபர்ட் ஃபுட்டு சாப்பிட்டேன் அப்படின்னு நான் சொல்ல முடியும். அண்ட் ரொம்ப ஹெவியாகவும் இல்லாமல் பட் ஹார்ட்க்கு ரொம்ப சாட்டிஸ்ஃபைடாக இருந்தது. ரொம்ப ஹெவியாகவும் இல்லாமல் எனக்கு ரொம்ப சாட்டிஸ்ஃபைடான ஒரு லஞ்சாக இருந்தது. ஈவினிங் கொஞ்சம் ஃப்ரெஷ் ஆகிட்டு லைட்டாக டச்சப் பண்ணிட்டு கேஷுவலாக ஒரு ட்ராக் பேண்ட்டு டிஷர்ட்டோடு நான் ரெடி ஆகிட்டேன். ஸோ தட் இஸ் த அவுட்ஃபிட் ஃபார் த ஈவினிங். அண்டு தாத்தா கிட்டே கேட்டிருந்தேன் என்னை ஷாப்பிங் கூப்பிட்டு போங்க அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ எங்கள் பக்கத்தில் ஒரு 10 minutes டிஸ்டன்ஸில் ஒரு மார்க்கெட் இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு அங்கே தான் தாத்தா என்னை கூப்பிட்டு போயிருந்தார். ஸோ நாங்கள் இருக்கிறது சிட்டி கிடையாது, சிட்டிக்கு அவுட்டர் தான். இங்கே ஒரு ஃபேமஸான மார்க்கெட் இருக்குதுன்னு சொல்லியிருந்தாங்க. அந்த மார்க்கெட்டுக்கு தான் நாங்கள் இன்றைக்கி போயிருந்தோம். அண்டு போகிற வழியில் ஆல்மோஸ்ட் எல்லாமே நியர்பை தான். ரயில்வே ஸ்டேஷனாக இருக்கட்டும், ஏர்போர்ட்டாக இருக்கட்டும், ஸோ எல்லாமே நியர்பை தான். அதனால் மோரோவர் எவ்ரிடே நாங்கள் போகிற பிளேஸ் ஆல்மோஸ்ட் சிமிலராக தான் இருக்கும். இன்பிட்வீன் கொஞ்சம் டிஃப்ரென்ஸ் இருக்கும். ஸோ நான் என்னால் கேப்சர் பண்ண முடிஞ்சது வரைக்கும் ஸ்ட்ரீட்ஸ்லாம் அப்படியே கேப்சர் பண்ணிட்டு போயிட்டுருந்தேன். கொஞ்சம் இல்லை, ரொம்பவே வேடிக்கை பார்த்துட்டு போயிட்டுருப்பேன். எல்லாருமே தாத்தா கூட பைக்கில் உட்காரத்துக்கு பயப்படுவாங்க, அவர் ஸ்பீடாக ஓட்டுவார் அப்படி இப்படின்ட்டு. ஸோ எனக்கு தாத்தா எப்போவுமே சென்னைக்கு வரும்போது நான் தான் அவருக்கு டிரைவர். ஸோ நான் மும்பை போயிருந்ததுனால அந்த ரொட்டீனை தாத்தா பண்ணிகிட்டு இருந்தாங்க. அண்ட் எங்கள் 2 பேருக்குமே டிரைவிங்கில் ஒரு கனெக்ஷன் இருக்கும்.
ஸோ அதனால் எனக்கு எந்த பிரச்சனை இல்லை. நான் சேஃபாக ஜாலியாக தான் என்ஜாய் பண்ணிவிட்டு தாத்தா கூட பைக்கில் டெய்லியும் சுற்றிட்டுருவேன். ஷாப்பிங் வித் தாத்தா வாஸ் வேறு லெவல் ஃபன். நான் எந்த ஐட்டம் எடுத்து பார்த்துட்டு இருந்தாலுமே நான் வந்து பொறுமையாக பார்த்துட்ருப்பேன். ஒரு பேஷன்ஸையோட கேர்ள்ஸ் நம்ம வந்து ஷாப்பிங் எப்பவுமே கொஞ்சம் பொறுமையாக தான் பண்ணுவோம். பட் தென் ஆஸ் யூஷுவல் ஜென்ஸ்னாலே கொஞ்சம் அவங்களுக்கு அறிபறியாக பண்ணணும். அண்ட் இது தாத்தா வேறு. ஸோ தாத்தாவுக்கு வந்து நெக்ஸ்ட் கடைக்கு போகலாமா இது வேணால அது வேணால பார்க்கலாமா நெக்ஸ்ட்டு போகலாமா அப்படின்னு தான் இருந்தது. ரொம்ப ஃபன்னியாக இருந்தது எனக்கு. ஏன்னா எனக்கு ரொம்ப பேஷன்ஸே இருந்தது ஷாப்பிங் பண்ணுறதுக்கு. பட் தென் அவருக்கு பார்த்திங்கன்னா அந்த பேஷன்ஸே சுத்தமாக இல்லை. ஸோ நான் ஒன்று ட்ரை பண்ணால் நான் ஒரு கடையில் இருந்தால் அதுக்குள்ளே அவர் வந்து மூவ் ஆன் ஆகி நெக்ஸ்ட் கடைக்கு போயிடுவார். அண்ட் எனக்கு லாங்குவேஜ் ப்ராப்ளம்னால பார்கெயின் பண்ணுறது தாத்தா தான் ஹெல்ப் பண்ணணும். அண்ட் அவர் என்னென்னா அவன் இவ்வளோ ரேட் சொல்கிறான் வேணால வேறு கடைக்கு போகலாமா அப்படின்னு சொல்லிட்டு இருந்தார். பட் தென் எனக்கு இந்த ட்ரெஸ் வேணும் அப்படின்னு இருக்கும். ஸோ பட் ஆனஸ்ட்டாக சொல்லணுன்னா இதுதான் வந்து மெமரிஸ் க்ரியேட் ஆகிற நேரம். ஸோ தாத்தா கூட மும்பையில் இருந்த டைம் வந்து எனக்கு ரொம்ப ஸ்பெஷல் தான். அண்ட் சன்செட் டைம் அங்கே பார்த்தோன்னா திடீர்னு பார்த்தா நாங்கள் மார்க்கெட்லேருந்து வெளியே வரும்போது பார்த்தா மழை பெஞ்சிடுச்சு. ஸோ பக்கத்துலேயே ஃபிஷ் மார்க்கெட்டும் இருக்கிறதுனால அந்த இடம் வந்து கொஞ்சம் வஸ்ட்டாக தான் இருந்தது. அந்த ஸ்மெல்லு அதெல்லாமே ரொம்ப ஹெவியாக தான் இருந்தது. பைக்கில் ஸ்லோவாக அப்படியே நாங்கள் வந்து ரைடு எடுத்து வீட்டுக்கு வந்துட்டோம். அண்ட் அங்கேயுமே கொஞ்சம் மழையில் அப்படியே லைட்டாக நனைஞ்சிட்டு வர மாதிரி தான் இருந்து கொஞ்சம் மிஸ்மேட்ச்டான வைப் தான் அது. நான் ஒரு 2-3 கடைக்கு தான் போயிருந்தேன் தாத்தா கூட. ஆக்சுவலி அது ஒரு ரொம்ப பெரிய மார்க்கெட்டு. பயங்கர ஸ்ட்ரீட்ஸ் இருந்தது. லைக் உள்ளுக்குள்ளே போகிற மாதிரி தான் இருந்தது. தாத்தா ஒரு அந்த ஸ்ட்ரீட் ஸ்டார்ட் ஆகிறதுலேருந்து ஒரு 10 கடைக்கு வரைக்கும் தான் நடக்க விட்டார். அதுக்குள்ளே ஒரு 2 கடைக்கு நாங்கள் போயிருப்போம். அதுக்குள்ளே போகலாமான்ற மாதிரி கேட்டுகிட்டு இருந்தார். ஸோ அதனால் எனக்குமே வந்து கரெக்டாக ஷாப்பிங்க்கு ஏற்ற மாதிரி வைப் செட் ஆகலை. அவருக்குமே தெரிஞ்சிடுச்சு அவர் ரைட் பர்சன் இல்லை என்னை ஷாப்பிங் கூப்பிட்டு போகிறதுக்கு அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ அதனால் நாளைக்கு நம்ம வரலாம், நாளைக்கு நான் வேறு யார் கூடயாவது ஒன்று ஷாப்பிங் அனுப்புகிறேன் அப்படின்னு சொல்லிட்டாரு. ஸோ அதனால் அங்கேருந்து நாங்கள் கிளம்பிட்டோம். அண்ட் ஆப்வியஸ்லி ஒரு இன்றைக்கி மட்டுமே நான் ஒரு 2500 to 3000க்கு நான் வந்து ஷாப் பண்ணியிருப்பேன். வி ஆர் பேக் ஹோம். லைட்டாக ஸ்நாக்ஸ்லாம் சாப்பிட்டுட்டு கேஷுவலாக ஒரு கான்வர்சேஷன் பண்ணிட்டு இந்த மாதிரி டேஸ் வந்து ரொம்ப ஸ்லோவாக சிம்பிளாக பட் தென் ரொம்ப வேல்யூபிளாக போன மாதிரி இருந்தது எனக்கு. அண்ட் மும்பையில் இது 3rd டே. பட் எனக்கு இது ஒரு மெமரி பாக்ஸ் மாதிரி தான் இருந்தது. ஆல்ரெடி எனக்கு அப்படி தான் இருக்குது. யா, தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங் மை வீடியோ. See you all in the next video. Bye.